பொன்னியும் சக்தியும் வந்து அந்த வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட்டை வந்து வெளியே எடுத்துடுறாங்க, கழட்டி வச்சிடுறாங்க. அப்படியே வந்து பொன்னி என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து தாமரைப்பூவை வந்து அப்படியே வந்து பறிக்கிறதுக்காக பொன்னி கையை வைக்கிறாங்க தண்ணியில். அப்போ அப்படியே நிலத்தடி மாதிரி விழுந்துடுறாங்க. சக்தி ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே பொன்னியை வந்து அப்படியே என்ன பண்ணுறாரு, குதித்து காப்பாற்றுறாரு. அடுத்து வந்து பொன்னி வந்து மூச்சு ஏறுறாங்க. அவங்களால வந்து மூச்சு விடக்கூட சிரமமாக இருக்குது. அவங்களால எழுந்துக்கவே முடியல. ரொம்ப பதறி போயிடுறாங்க. எவ்வளோ ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து பார்க்குறாரு. ஆனால் பொன்னி எழுந்துக்கல. ரொம்ப பயந்து போயிடுறாரு. கார்த்தியும் சிவானியும் வந்துடுறாங்க. சிவானி வந்து பயங்கரமாக அழறாங்க, பொன்னியத்தைன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து சரி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ சிவானி கதறி அழறாங்க. அத்தை எழுந்துக்கல, அத்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி அழறாங்க. அதை பார்த்த சக்தியால் தாங்கிக்கவே முடியல. அவரால் வண்டி கூட ஓட்ட முடியல. பயங்கரமாக கதறி அழறாரு. என்னாச்சு, ஒன்றும் அவளை கவலைப்படாத சிவானி, எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பதறி போகிறாரு. அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு சேர்க்குறாங்க. இங்கே சக்தியால் நிற்கவே முடியல. அவர் பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்த கார்த்திக், என்னடா சக்தி குழந்தை மாதிரி இப்படி அழற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைடா, பொண்ணுக்கு எதுவும் ஆகாதில்ல, எதுவும் ஆகாதுடா, கண்டிப்பாக காப்பாற்றிடுவாங்க, கவலைப்படாத. இல்லைடா, அவள் மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தான், அதுதானே எனக்கு பயமாக இருக்குது. அப்போ வரைக்கும் அவள் கண்ணையே திறக்கலல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஒன்றும் ஆகாதுடா, அதெல்லாம் எதுவும் ஆகாது, கவலைப்படாதன்னு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, பொண்ணு இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுடான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்காரு. இங்கே எல்லாருமே வந்துடுறாங்க. என்னாச்சு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னது, தண்ணியில் போகும்போது பார்த்து போக வேண்டியதானே, எதுக்காக அந்த வந்து வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட்லாம் எடுத்தீங்க, அதுதான் பாதுகாப்பு, அது கூட தெரியாதா உனக்கு சக்தி, பொண்ணுக்கு தான் எதுவும் தெரியாது, உனக்குமா எதுவும் தெரியாது அப்படி சொல்லிட்டு திட்டுறாங்க அவங்க அக்காலாம். இல்லைக்கா, அது வந்து அப்படி சொல்லி சரி விடுங்க, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், பொண்ணுக்கு இப்படி எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. நல்ல காலம், பொண்ணு வந்து மேலே போயிட்டாள்னா நிம்மதியாக இருக்கும், அவள் போயிட்டாள்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது, ஈஸியாக சக்தியும் நானும் நிம்மதியாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி யோசிக்கிறாங்க. அவள் வந்து மறுபடியும் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து மனசில் ப்ரே பண்ணுறாங்க. இங்கே வந்து எல்லாருமே பதவி போகிறாங்க. என்ன ஆச்சோ பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு டாக்டரை பார்த்துட்டோன்னா அப்படியே வந்து ஓடி போகிறாரு சக்தி. என்னாச்சு டாக்டர், பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொன்னோன்னே அது வந்து அப்படின்னு பயங்கரமாக அழறாங்க குழந்தை சிவானி. பொண்ணியத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே உன் குழந்தை ரொம்ப பதறி போயிருக்கா, பயந்தும் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்கிறாங்க. அப்போ சக்தி, சொல்லுங்கள் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாரு. பொண்ணுக்கு எதுவும் இல்லை சொல்லுங்கள் அப்படின்னோடனே பரவாயில்ல, இப்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவுட் ஆஃப் டேஞ்சர், நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னா ஓடி போகிறாரு நம்ம சக்தி. எல்லாரையும் தள்ளிட்டு ஓடி போய் அப்படியே பொண்ணியை ஹக் பண்ணிக்கிறாரு. அழறாரு பயங்கரமாக. பொன்னி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. அதுக்கப்புறம் வந்து சக்தி அப்படி சொல்லிட்டு கண்ணை திறந்து லைட்டாக பார்க்குறாங்க. உடனே வந்து பார்த்துட்டு சக்தி அப்படின்றாங்க, என் பொண்ணுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிச்சி பயங்கரமாக கதறி அழறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒன்றும் புரியாமல் அப்படி யோசிக்கிறாங்க. சக்தி இந்த அளவு வந்து பொன்னி மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கானா, இவ்வளோ நாள் வந்து இந்த பாசம் வந்து மறைச்சி வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. இதை பார்த்த வந்து பிரீத்தியால் தாங்கிக்கவே முடியல. அப்படியே பார்த்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு பொன்னி, நீ என்னை விட்டுட்டு போகவே முடியாது புரியுதா, நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பயமுறுத்தக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கையை பிடிச்சிட்டு பயங்கரமாக அழறாரு. சக்தி, குழந்தை மாதிரி பண்ணாத சக்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. சக்தி எவ்வளோ பயந்துட்டா தெரியுமா அப்படின்னா அப்படியே சக்தியும் பொண்ணி ஒருத்தர் அப்படியே வந்து பாசத்தோடு பார்க்குறாங்க. இதை பார்த்து பிரீத்திக்கு தாங்கிக்கவே முடியல. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரக்கூடாது தானே இவ்வளோ முயற்சி பண்ண, கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ வந்து மனசில் பாசம் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் சக்தியும் பொண்ணி நல்லா வாழ ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறத பார்த்த பிரீத்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. இது